Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா 25th of September டைம் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 5:20 ஆகுது. எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் போக போறோம். நீங்க தம்ப்நெயிலே பாத்துருப்பீங்க. சோ எதுக்கு போக போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வேலையா தான் அங்க போறோம். சோ அங்க முடிஞ்சா அங்க இருக்கிற 2-3 இடத்துக்கு சுத்தி பார்த்துட்டு சோ ரிட்டர்ன் இப்ப போற வழி பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, மோசூர் அந்த வழியா போக போறோம். பாத்தீங்கன்னா முடிஞ்சா மைசூர் வழியா வரலாம்னு ஒரு பிளான். சோ அது அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிராவல் வாக் எடுக்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன். சோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து மெயின் ரோடுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கலங்கல் ரோட். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்கும். இப்போ மார்னிங் 5:25ங்கிறனால யாருமே இல்லை. இப்போயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாக்கிங், அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா தனியாக சைக்கிள் ஏதோ கேரி பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு சின்ன விநாயகர் கோயில் இருக்கும். ஸோ அங்கே போய் நம்ம பூஜை போட்டு கிளம்ப போகிறோம். அப்போ பார்த்தா சொன்னார். ஸோ விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போது வெளிச்சம் இல்லாதனால அவ்வளோக்கா கிளியராக இல்லை. ஸோ வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கிளியராக எடுக்கிறேன். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரணமேட்டா வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட்டு திரும்பி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா சோமனூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைவே ரீச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடும். அதனால் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் திரும்பினோடனே நமக்கு ஒரு இந்தியன் ஆயில் பங்க் ஒன்று இருக்குது. அங்கே போய் பெட்ரோல் ஃபில் பண்ணிடலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக ஹைவே ரீச் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 350 கிலோமீட்டர்ஸ் வரும், சூலூர் டு பெங்களூர். ஸோ நம்ம இப்போ எந்த வழியாக ஹைவே ஏறினோம் பார்த்தீங்கன்னா சூலூர்லேருந்து சோமனூர் வந்து அங்கேருந்து அப்படியே ரைட் எடுத்து ஹைவே ஏறிட்டோம். ஸோ நம்ம எந்த காரில் போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எர்டிகாவில் தான் போயிட்டுருக்கோம். ஃபோர்ட் ஃபியஸ்டா பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் போக முடியும், பட் நாங்கள் 7 பேர் இருக்கோம். அதனால் சரி பெரிய வண்டியாக எடுத்துக்கலான்ட்டு எர்டிகா எடுத்து போயிட்டுருக்கோம். ஸோ பெட்ரோல் இது ஆக்சுவலாக டீசல் வேரியண்ட் கிடையாது, பெட்ரோலு. ஸோ நமக்கு பெட்ரோல் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4000 ருபீஸ்க்கு போடுற மாதிரி இருக்கும். மைலேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு 16 to 17 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். ஸோ போகிறக்கு 2000, வரக்கு 2000 அந்த மாதிரி அடிக்கணும். பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடெல்லாம் போக மாட்டோம். ஆவரேஜாக ஒரு 80 to 100 அந்த ரேஞ்சிலே தான் போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 to 6 ஹவர்ஸில் பெங்களூர் ரீச் ஆகிடலாம். மேபி டிராஃபிக் இல்லாட்டி அதுக்கு முன்னாடியே ரீச் ஆகிடலாம்.
காய்ஸ் நம்மளோட ஃபஸ்ட் டோல் வந்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா செங்கப்பள்ளி டோல் பிளாசா. நம்ம இந்த காரில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்டாக் கிடையாது. ஸோ கேஷ் கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா கேஷுக்கு லெஃப்ட்டில் போகணுன்னு போர்டே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம லெஃப்ட்டில் போயிடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கேஷுக்கு 2 கவுண்டரும், ஃபாஸ்டாக்கு 4 5 இது இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 55 ருபீஸ் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. காய்ஸ் இப்போ டோலில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் கொடுத்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா நமக்கு 95 ருபீஸ் தான் வரும். பட் நம்ம ஃபாஸ்டாகில் போனால் 95 ருபீஸ். அதே கேஷ் கொடுத்து போனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அப் அண்ட் டவுன் தர மாட்டாங்க, 1 வே மட்டும்தான். ஸோ போகும்போது 55, ரிட்டர்ன் வரும்போது 55. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 110 அந்த ரேஞ்ச் வரும். ஸோ இதான் கேஷில் ஒரு டிஃப்ரென்ஸ். மற்றபடி பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ ஃபாஸ்டாகில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய க்யூ இருந்துச்சு, அதே கேஷில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 2மே வச்சுக்கலாம். நீங்கள் ஃபாஸ்டாகும் போட்டு வச்சுக்கோங்க, கையில் கேஷ் வச்சுக்கோங்க. ஸோ வரும்போது எது கம்மி க்யூவாக இருக்கோ ஸோ நம்ம டக்குன்னு அதில் ஏறி நமக்கு இன்கேஸ் எமர்ஜென்சி எங்கேயாச்சும் போகணுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டோல் பார்த்திங்கன்னா நமக்கு செங்கப்பள்ளியிலேருந்து குமாரபாளையம் வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 55 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீ எவ்வளோ டோல் வரும்னு தெரில, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 to 5 டோல்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு கிட்டே வந்தாச்சு. வீட்டிலேருந்து கரெக்டாக இப்போ 88 கிலோமீட்டர்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் 270 கிலோமீட்டர்ஸ் ரிமைனிங் இருக்குது. காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது காவேரி ரிவர் ரீச் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ அமேசிங்காக இருக்குன்னு வியூ. ஆனால் ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஃபுல்லாக ஸ்பீட் பிரேக்கராக போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் ரோடு ஃபுல்லாக அங்கங்கே. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 o'clock ஆச்சு. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி 2 hours ஆகிடுச்சு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த டோல் வந்துடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சேலம் டோல்வேஸ் லிமிட்டெடுங்கிற டோல் பிளாசா தான். இதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். ஸோ இங்கேயும் நம்ம கேஷ் சைட் தான் போகணும். ஸோ கேஷ் கவுண்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே லெஃப்ட் சைடு தான் வச்சுருப்பாங்க. நமக்கு வரும்போது இங்கே போர்டு வச்சுருக்காங்க லெஃப்ட் சைடில் கேஷ் ஒன்லி. ஸோ ரைட் சைட் ஃபாஸ்டாக். ஸோ இந்த டோலில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாகெல்லாம் கொஞ்சம் எம்டியாக இருக்குது. கேஷுக்கு பார்த்தீங்கன்னா க்யூ நின்றுருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே கேஷ்க்கு ஒரே ஒரு லேண்டை வச்சுருக்காங்க. ஃபாஸ்டாகுக்கு பார்த்திங்கன்னா 4 லேண்ட் இருக்குது.
காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேலம் டோல் தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே ஃபாஸ்டாகுக்கு வேண்டி அவங்க டென்ட் போட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அங்கேயே வேணும்னா ஃபாஸ்டாக் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஃபாஸ்டாக் அப்போவே இல்லை, ஸோ கேஷ் கொடுத்து வந்துட்டுருந்தோம். இப்போ ஃபாஸ்டாக் அங்கேயே வாங்கி ஃபுல்லாக ஒட்டியாச்சு. உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் ஃபாஸ்டாக் ஒட்டியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா 250 rupees சார்ஜ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 100 rupees அந்த டேகுக்கும் 150 rupees மினிமம் பேலன்ஸும். ஸோ அடிஷ்னலாக நம்ம எவ்வளோ வேணுமோ நமக்கு டோலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 500 rupees ரீசார்ஜ் பண்ணியாச்சு. அடுத்த டோல்லேருந்து நம்ம வந்து ஃபாஸ்டாக் லைன்லேயே போய்க்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் இன்னும் ஃபாஸ்டாக் அப்ளை பண்ணல, இந்த மாதிரி லாங் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற வழியிலே டோல் தாண்டினோடனே லெஃப்ட் சைடு எல்லா டோல்லையும் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க, நம்ம அங்கேயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே மரம் மேலே எவ்வளோ மேகமூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. போக போக மழை வர மாதிரி கூட தெரியுது. இந்த பெங்களூர் சைடெல்லாம் மழை பெய்யுதான்னு எங்களுக்கு தெரில. பாய். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இனி பார்ட் 2ல் உங்களை சந்திக்கிறேன். பாய். காய்ஸ் நம்ம அப்போயே பார்த்த ஒரு கேடிஎம் பைக் தான் அது. இங்கே பாருங்கள் எப்படி நொறுங்கி கிடக்குதுன்னு.